இருக்கும் என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பீஸ் தோழா தோழிஸ் அனைவருக்கும் இந்த விஸ்வாவின் அன்பு வணக்கங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பக்கம் சிப்காட் கிட்டத்தட்ட 1213 ஏக்கர் அந்த சிப்காட் தொடங்கி இருக்காங்க புதுசா. அந்த சிப்காட்ல டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டு முன்னாள் முதல்வர் மதிப்புக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சாரு. வருஷத்துக்கு 2 லட்சம் கார்களை உற்பத்தி பண்ண போறாங்க. எலக்ட்ரானிக் கார்களையும் உற்பத்தி பண்ண போறாங்க. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 470 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த கம்பெனி. அதே போல இன்னொரு பக்கத்திலே ஒரு கம்பெனி லெதர் ஃபேக்டரி ஷூ கம்பெனி ஒன்று தொடங்கியிருக்காங்க. அது ஒரு 220 ஏக்கர்ல. இந்த 2 கம்பெனிக்கும் வேலை ஆட்கள் எங்கிருந்து வராங்கன்னா வட மாநிலத்திலிருந்து இங்க வந்து வேலை செய்யறாங்க. உள்ளூர் இளைஞர்கள், ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த உள்ளூர் இளைஞர்கள் வேலை போய் கேட்டா உங்களுக்கு வேலை இல்லைன்றாங்க. எங்க இடம், எங்களுடைய விவசாய இடம், இந்த தொழிற்சாலைக்கு நாங்க வழங்கணும். எதுக்கு வழங்கணும்? விவசாயத்துல தான் ஒண்ணும் இல்லை, சரி கம்பெனியாவது கட்டினா எங்களுடைய பிள்ளைங்க வேலை செஞ்சு பெரிய ஆளாவாங்க, விவசாயிங்க அந்த இடத்த கொடுத்தாங்க. ஆனா நீங்க எங்களுக்கே வேலை இல்லைன்னா எப்படி? இங்க ராணிப்பேட்டை மாவட்டம் இளைஞர்கள் வேலைக்காக சென்னை போறாங்க, ஸ்ரீபெரும்புத்தூர், உரகடன்னு இங்க பேருந்துக்காக நின்று போய் வேலை செஞ்சுட்டு நைட்டு 10 மணி 11 மணி 12 மணிக்கு இங்க வராங்க. அந்த வேலை இங்க கொடுத்தா எங்களுடைய இளைஞர்கள் இங்க வேலையும் செய்வான், மேற்கொண்டு படிக்கவும் செய்வான், அவன் வாழ்க்கையில முன்னேறுவான். ஏன் விவசாயிங்க குறிப்பா அந்த விவசாய இடங்களை பாத்தீங்கன்னா உளிநல்லூர், துறையூர், நெடும்புலி, அகவலம் இந்த இந்த பகுதியில பார்த்தோன்னா அந்த விவசாயிங்க தன்னெழுச்சா அந்த எஸ்டேட்டுக்கு இடத்த கொடுத்தாங்க. அவங்க பிள்ளைங்க போய் இன்னைக்கு வேலை கேட்கறாங்க. அவர்கள் இடத்துல அநாகரிகமாக பேசுவது அந்த கம்பெனி நிர்வாகம். ஏன்? எதுக்காக? வடமாநிலத்தில் இளைஞர்கள் இங்க வந்து வேலை செய்ய சொல்ல உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, அவங்களுக்கு வேலை தெரியாதா? இல்ல சொன்னா புரியாதா? தமிழ்நாட்டிலே ஒரு ஆகப்பெரும் ஒரு மாவட்டம் என்றால் அது ராணிப்பேட்டை மாவட்டம் தான். மிக சிறந்தவர்கள், அறிவுள்ளவர்கள், அவர்கள் போய் வேலை கேட்டா இல்லைன்றீங்க. மதிப்புக்குரிய தமிழ்நாட்டு முதல்வர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தல் நேரங்களிலே பிரச்சாரத்திலே உள்ளூர் இளைஞர்களுக்கு இங்கு இருக்கும் கம்பெனிகளில் உள்ளூர் இளைஞர்களுக்கு 75% வேலை வாய்ப்பு வழங்குவேன் என்று உறுதியளித்தார். அந்த வகையில் மதிப்புக்குரிய அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் இங்கிருக்கும் தொழிற்சாலைகளுக்கு, இங்கிருக்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும், உத்தரவிட வேண்டும் என்று இந்த காணொளி வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.